இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் வந்ததே கிடையாது. ஆனா ஒரு 3 கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த 3 கெஸ்டா விருந்தினர்கள் 3 பேர் வந்திருக்காங்களா? யார் அவங்க அப்படின்னு பார்த்தா 3 ஊர்ல இருந்து வந்திருக்கிற ராஜாக்கள், 3 கிங்டம்ல இருந்து, ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கிற ராஜாக்கள் ஏராளமான கிஃப்டோட வந்திருக்காங்க. பெரிய பெரிய பரிசு பொருட்கள்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அரண்மனையில் ஒரே பதட்டம், திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்களே, என்ன என்ன நடக்குது இங்க அப்படின்னு. உடனே அரண்மனையில ராஜா அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ராஜா உட்கார்ந்துருக்கும் போது அந்த 3 கிங்ஸும் வந்து ராஜாவுக்கு முன்பதாக நிக்கிறாங்க. அப்ப அந்த 3 ராஜாக்கள் சொல்றாங்க, நாங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு. சொல்றாங்க, நீங்க சொன்னாதானே தெரியும், நீங்க சொல்லாம எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இது வரைக்கும் 3 ராஜாக்கள் இப்படி விருந்தினர்களா ஒரு தேசத்துக்கு வந்ததே இல்லையே அப்படின்னு ஒரே சலசலப்பா இருக்கு. அப்ப அந்த ராஜா கேட்கிற, நீங்களாம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, இங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஏங்க, ஒரு நாட்டுல எத்தனையோ குழந்தை பிறக்கும், எத்தனையோ மக்கள் இருப்பாங்க. டெய்லியும் எங்க ஊர்ல 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க ஜிஹெச்ல பிறந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அங்க அந்த ராஜ்யபாரத்துல தினந்தோறும் நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையை தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு. இல்ல இல்ல, இது வித்தியாசமான குழந்தை. என்ன வித்தியாசமான குழந்தை? இல்ல இல்ல, இது ராஜாவா பிறந்திருக்க குழந்தை. இந்த ராஜாவுக்கு வயிறெல்லாம் கலக்கிட்டு, என்னடா நம்ம ராஜ்யத்துல நமக்கே தெரியாம நம்ம குடும்பத்துல இல்லாம ஒரு ராஜா பிறந்திருக்கானா அப்படின்னு இந்த ராஜாக்குள்ள ஒரே பயம். அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட கேக்குறாங்க, யாரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, வானத்துல ஒரு நட்சத்திரம் வந்தது, அந்த நட்சத்திரத்தினுடைய அடையாளம் என்னன்னா இந்த உலகத்தை ஆள போற ராஜா பிறக்கிறாரு, அதனால அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தே நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய எல்லா சரித்திர பதிவேடுகள்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் கேட்கறாங்க, யார் அது, எங்க பிறப்பாங்க, என்ன காரியம் அப்படிங்கும் போது எல்லாம் சொல்றாங்க, ஆமா ஆமா, இவங்க சொல்ற கதை கரெக்ட் தான், இவங்க சொல்ற காரியம் கரெக்ட் தான். இந்த நட்சத்திரம் வரும்போது அப்ப வந்து ஒரு ராஜா பிறப்பாரு, அது நம்ம ஊர்ல பிறப்பாரு அப்படின்னு. எக்ஸ்ட்ரா ராஜாவுக்கு பயம் வந்துச்சு. உடனே இந்த ராஜா திட்டம் பண்றாரு, எப்படியாவது அந்த குழந்தைய நம்ம என்ன செஞ்சிடணும், கொன்றணும். ஏன்னா நம்ம ராஜ்யத்தையே பிடுங்க வர ராஜா இல்ல, அதனால அந்த குழந்தைய கொன்றணும்னு சொல்லிட்டு அந்த 3 ராஜாக்கள்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் விசாரிச்சுட்டு அப்புறம் நைஸா வந்து என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் நான் போய் என்ன செய்யறேன், அந்த குழந்தைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா பேசி அவங்களை அனுப்புறாரு. உங்களுக்கு தெரியுமா, இந்த 3 ராஜாக்கள் திரும்பி போகும்போது அவங்க அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அந்த நட்சத்திரமே அவங்களை வழிகாட்டுச்சு. அவங்க நேர போய் அந்த குழந்தைய பாக்குறாங்க, குழந்தைக்கு பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் கிளம்பலான்னு நினைச்சு நைட் லேட் ஆனதுனால தூங்கிட்டாங்க பாருங்க. அப்ப கனவுல, நீ அந்த ராஜாட்ட போய் சொல்லக்கூடாது, இந்த குழந்தை பிறந்த விஷயத்தையும் இந்த இடத்தையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொப்பனை வந்தோடனே எந்திரிச்சு சொல்லாம கொள்ளாம அவங்க தேசத்துக்கு போயிட்டாங்க. இந்த ராஜா 2 வருஷம் வெயிட் பண்ணார். இந்த 3 ராஜாக்கள் போய் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. உடனே இந்த ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு, இந்த 3 ராஜாக்கள் என்னை ஏமாத்திட்டாங்க, அதனால நான் சும்மா விட மாட்டேன், இந்த குழந்தைய நம்ம எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளும் என்ன செய்துட்டான், அந்த ராஜா கொலை பண்ணிட்டான். அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த குழந்தையோட அப்பாவுக்கு நாம சொப்பனத்துல கடவுள் என்ன சொன்னாங்க, இந்த ராஜா இந்த மாதிரி வேலை செய்யறான், அதனால நீ என்ன செஞ்சிரு, இந்த குழந்தைய எடுத்துட்டு வேற ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர்ல எல்லாம் ஒரே அழுக. நல்லா கவனிக்கணும், இந்த ராஜா அந்த குழந்தைய கொல்றதுக்கு பிளான் பண்ணான். ஆனா இந்த ராஜாக்கு தெரியல, அந்த குழந்தை ஒரு நாள் மறிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கு. ஆனா அது இப்ப மறிக்கிறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது, இப்ப சாகணும்ன்றது அவசியமே கிடையாது. ஆனா அந்த குழந்தை நிச்சயம் சாகத்தான் போகுது, அந்த குழந்தைய நம்ம எல்லாரும் சேர்ந்து கொல்லதான் போறோம். ஆனா இப்ப அதை கொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ராஜாவுக்கு தெரியல. இந்த ராஜாவுக்கு வயசாச்சு, இந்த ராஜா செத்து போயிட்டார். அதான் இந்த ராஜாவுக்கு பையன் வந்தான், அந்த ராஜாவை செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பட்டணத்துல ஒரு 30 வருஷம் கழிச்சு, ஒரு 33 வருஷம் கழிச்சு ஒரு ராஜா வந்தான். அந்த ராஜா அந்த ஸ்தானத்துல இருக்கும்போதுதான் இந்த குழந்தை பெருசாகி, இந்த குழந்தை 3 வருஷம் அந்த ஊர்ல அந்த தேசம் எங்கும் அற்புத அடையாளங்களை செய்து அந்த குழந்தை தன்னை மறிக்கிறதுக்காக ஆயத்தம் பண்ணுச்சு. ஏங்க, ஒரு குழந்தை தான் மறிக்கிறதுக்காக 33 வருஷம் ஆயத்தம் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, ஆயத்தமாகும். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்டோரி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறிக்க முடியாதான் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் கிறிஸ்துவின் பிறப்ப. அவர் மறிக்க முடியாதான் வந்தார். அவர் எதுக்காக மறிக்கணும்? குழந்தையா இருக்கும்போது மறிக்காம 33 வருஷத்துல ஏன் மறிக்கணும் அப்படின்னா, அது பூமியில செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருந்து செய்தார். அந்த அந்த மரணம் என்பது சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை
பாவங்கள், சாபங்கள், பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அந்த பாவங்களுக்காகவும் கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் மரித்தது மாத்திரமல்ல, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் ஒரு நாள்ல வருவார், நம்மளெல்லாம் அழைத்து செய்வார். இதுதான் இந்த ஸ்டோரியினுடைய கிறிஸ்துமஸினுடைய அடிப்படை. என்ன கேட்டுக்கொண்டே வேண்டிய பிள்ளையே, இதோ இங்க நாங்கள் ஒரு மதத்தை சொல்றதுக்காக வரல, ஒரு வழியை சொல்றதுக்காக வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் மரிப்பதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக, கஷ்டங்களுக்காக மரிப்பதற்காக அந்த பூமிக்கு வந்தார். அதற்காகவே பிறந்தார், அதுக்காகவே மரித்தார், அதுக்காகவே கடந்து சென்றார். மீண்டும் ஒரு நாள் வருவார். அதுக்காக நாம் ஆயத்தமாக வந்திருக்கிற ஊர் பெரியவர்கள், தலைவர்கள், சும்மா அநேகம் பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், அவைகளுக்காக அன்றைக்கே இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அதனால நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும்போது ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம் என்றால், இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா இருள்களும் விலகி நாம் யாவரும் சுபிட்சமாக இருக்க சியோன் தேவசம் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.